ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படியே ஒரு ராக் ஜோன் போயிட்டு சும்மா வேற லெவலில் இருக்கும். சரி இந்த மேட்ச் பாருங்களேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே என் டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஊசி குத்தி அது இது பண்ணி இறக்கிடுவார். நான் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வருவான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்துருவான். இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள டவுன் ஆகிருப்பான். அவனை ஓசிக்கில் அடிச்சிடலாம் இப்படி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவனை ஓசிக்கில் அடிச்சு அவன்கிட்ட க்ளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கிப்பாக வச்சிருவேன். ஏன்னா நம்ம அவனை ஓசிக்கில் அடிக்கலன்னா நம்ம கிட்ட க்ளோவாலே இருந்திருக்காது, முட்டை க்ளோவால் தான் இருக்கும். சரி எப்படியாச்சும் டக்கு டக்குன்னு ரெஸ்ட் அடிச்சு நம்ம எதனா பண்ணி இந்த மேட்ச் போய் போட்டே உண்டான்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ளே என் டீம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெத்தாக ஆரம்பிச்சிருவானுங்க. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி முன்னாடி இருக்க இனிமே ரெஸ்ட் அடிச்சு முடிக்கலான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா கிரனேட்லாம் போகிறான். டக்குனு ஏறி அழுத்தாண்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இவனை அழுத்தி பிடிச்சி எப்படியோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் அடிச்சுட்டுருவேன். இன்னும் ஒரே ஒரு எனிமி தான் இருப்பான் போல. என் டீம்மேட்லாம் ப்ரோ டக்கு டக்கு ரெஸ்ட் அடி ப்ரோ அவனுக்கு டேமேஜ் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ப்ரோ இரு ப்ரோ எனக்கே ஹெல்த் இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. எனக்கே ஹெல்த் இல்லை ப்ரோ நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு வேற ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வாயிலாம் குளருது. சரி ப்ரோ டக்குன்னு ஏறி போய் முடி ப்ரோ அவனுக்கே அளவு கூட ஹெல்த் இருக்காது ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி இதா ஏறி தொலைறான்டான்ட்டு சரி டக்கு டக்குன்னு நான் ஏறி போயிட்டு நான் ஒரு அவசரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்லாக்கு வெண்டிங் மிஷினில் வந்து ஹீல் பண்ணுவான்னு வச்சு போட்டா அவன் பார்த்தீங்கன்னா பைத்தியர் அந்த இடத்துல உட்காந்து கவர் எடுத்துட்டு இருக்கிறான். சரி டக்குன்னு ஏறி போய் அழுத்துறான்ட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டாக் டவுன் வச்சுட்டுருவேன். சரி டக்குன்னு ஊசி குத்துறதுல கில்ல சீக்கிரம் பண்ணலான்ட்டு இப்படியே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கில்ல சீக்கிரம் பண்ணி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படியே போய் போட்டுட்டுருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கரண்ட் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13வது பிளேஸ்மெண்ட்டில் இருப்போம். நீங்கள் என்ன போயிட்டு முடிஞ்சாலும் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு அதே மாதிரி யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணாம தான் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எந்தெந்த அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் அந்த அளவு நம்ம பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பிளேயராக ரீஜனில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணலாம். சரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். சரி நம்ம இதுக்கும் ஒரு நேடு தூக்கி போடலாம்டா. நேடு குக் பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வெட்டி உள்ள தூக்கி போடுவேன். ஒரு நேடு தூக்கி போடனே பார்த்தீங்கன்னா உள்ள பைத்தியாரம் வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்லையுமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். சரி டக்கு டக்குன்னு கிடைச்ச வரையில் அப்படின்ட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கிள்ளி செக்யூர் பண்ணிட்டு இவங்கிட்ட இருக்க லூட் அடிக்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே என் டீம்மேட்டை மூட் சவுண்ட் வச்சுட்டு நான் எனிமி வரான்னு வச்சுட்டு முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன். சரி இவங்கிட்ட ஏதோ நல்ல வேலை நம்மளுக்கு தேவையான கண்ணு இல்லைனாலும் நமக்கு தேவையான அந்த மேகசைனு அந்த பர்கிரிப்பை அந்த 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 கண்ணை முன்னாடி இருக்க இதுதான் இருக்குது. சரி அவனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதி ப்ரோ நான் டேமேஜ் தரேன் நீ யார்கிட்ட கொடுத்துட்டு ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே இருந்துட்டு M14 பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு இருப்பேன். நல்லா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாத்துக்குமே டேமேஜான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி டக்கு டக்குன்னு ஏறி போய் செத்துருவாரு. சரி ப்ரோ நீ முன்னாடி ஏறாமல் இங்கே நின்று அடிச்சிருந்தா கூட என் கூட லாங் ரேஞ்சில் வச்சு அதெல்லாம் டேமேஜ் வச்சும் கொடுத்து பார்த்துக்கலாம். அங்கே போயிட்டு நீ அவனுக்கு டேமேஜும் கொடுக்காம முட்டை டேமேஜ் போயிட்டு சாவரியான்னு சொல்லிட்டு சரி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல இங்கேருந்து அடிக்கலான்டான்ட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல என்ன டேமேஜ் போகுதா இல்லை நான் டவுன் ஆகுறானுங்களா இல்லை ஓசிகள் அடிக்கிறேன்னா ஒன்றுமே தெரியல. நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருக்கிறேன் சாகவே மாட்டேன்னா இவனை பார்த்தீங்கன்னா எப்படி வேற லெவலில் அது பேர் என்ன மான்ஸ்டர் ட்ரக் விட்டு ஏற்றுவோம் எப்படி வேற லெவலில் இவனையும் பார்த்தீங்கன்னா ஓசிகள் அடிச்சுட்ருவேன். சரி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணலாம்டா வெயிட் பண்ணி ஜோனுக்கு போகலான்டான்னு நினச்சி நானும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே பாருங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா வர எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேமேஜ் கொடுத்துட்டு சரி ப்ரோ அங்கெல்லாம் யாருன்னா ஏறி போய் அடிங்க ப்ரோ இல்லைன்னா ட்ரக்கு இக்கு வச்சு நீனே எடுத்துகிட்டு போய் அடிங்க ப்ரோ ஏன்னா எல்லாருக்குமே டேமேஜ் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா எல்லாருமே இங்கே பாருங்களேன் இந்த மாதிரிலாம் சாவோன்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல. எங்கடா கண்ணை வச்சு அடித்தா கூட வந்து எனக்கு மனசாரிடும். இந்தமாரி பைத்தியகாரத்தனமாக மான்ஸ்டர் ட்ரக்லாம் ஊட்டி ஏற்றி சரி ப்ரோ கில் பண்ண ப்ரோ நான் ஒரு கில் அடிச்சுக்கிறேன் ப்ரோ சொல்லுவேன். நான் இறங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயப்பிள்ளைங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு பொய்யா போட்டுருவானுங்க. சரி அடுத்த மேட்ச்சே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பொய்யா போட்டாச்சு. இந்த மேட்ச் எவ்வளோ ப்ளஸ் ஆகும் தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா கம்மி கில்லு தான் அடிச்சிருக்கிறோம். சரி எதனா டீசெண்டாக ப்ளஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. அரைக்குறையா இது ரொம்ப ரொம்ப கேவலமாக ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா அசிங்கமாக போயிடும். சரி 32 தான் ஒரு மேட்ச்சுக்கு நான் 39 ப்ளஸ் ஆகும். 32 தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நான் விளாண்டதுலேயே இந்த வீடியோலேயே இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா பெரியத்தனமாக இருக்கும். இங்கே பாருங்களேன் இங்கே ஒருத்தரப்பா இவனை பார்த்தீங்கன்னா M17 விட்டு டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சு டக்கு கீழே செக்யூர் பண்ணுறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே செக்யூர் போட்டு இன்னிலர்லாம் போட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல ஒரு M17 இங்கே இப்போ ஒரு சில டைம்லாம் இது டேமேஜ் போகுதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக விட்டால் டேமேஜ் போயிடும். இங்கே இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு தரமான சம்பவம் நடக்கும். சரி அவனும் டவுன் ஆகிடுவான் நானும் டவுன் ஆகிடுவான்னு நினச்சி விட்டாங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் இங்கே அவனுக்கு நேராக தான் வெடிக்குது. ஆனால் 28 தான் போகுது. எனக்கு 28 போகுது அவனுக்கு டேமேஜே போகல. சரி இன்னொரு M17 விடுவேன் எப்படி வேற லெவலில் இவனையும் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவேன். சரி இதுக்கப்புறம் தாம்சன் எடுத்துக்கலான்டான்ட்டு ஏன்னா அதில் ஆமமும் இல்லை ஒரு கர்மமும் இல்லை தாம்சன் எடுத்துக்கலான்டான்ட்டு இதுக்கப்புறம் தாம்சன் எடுத்துருவேன். இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போயிட்டு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கானே தெரியாது. அப்புறம் மேலே வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு அர்ஜுன் ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வருவான். இவன் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டேமேஜ் கொடுத்துருவான். நல்ல டேமேஜ் கொடுத்து இப்படி அழுத்திட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவான். டக்கு கீழே சீக்கிரம் பண்ணலான்டான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா கீழே சீக்கிரம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் அர்ஜுன் ப்ரோ முன்னாடி வேறு எனிமி இருப்பானுங்க. சரி அவன் அடிக்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவரே பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வருவானா இவனை புட்றான்ட்டு இப்படியே பின்னாடி இருந்துட்டு அவனுக்கே தெரியாமல் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிடுவேன். சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் வீடியோ கேட்டிங்க. அது கண்டிப்பாக வந்து நான் சாட்டர்டே சண்டே போடுறேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வந்து கன் கலெக்ஷனு சண்டே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காஸ்டியூம் கலெக்ஷன் போட்டுருந்தேன். அது
வரையும் நம்ம பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணி ஃபுல்லாக கிராண்ட் மாஸ்டர் வீடியோவாக போட்டு தரலாம். சரி இங்கே பாருங்களேன், இந்த வீட்டில் உட்காந்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வருவான், சோலோ பீஸ் போல. இவரை பார்த்தீங்கன்னா அழுத்துறான்ட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அழுத்துவார். டேமேஜ் போதும். தாம்சன் பார்த்தீங்கன்னா 7-8 போது. சரி எப்படியே பார்த்தீங்கன்னா சோனியா கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணி இவரையும் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்ல செக்யூர் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கில் அடிச்சிருவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் இந்த மேட்ச் அப்படியே சும்மா வேற லெவலில் கிரனேட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. சரி இந்த மேட்ச்சு உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் வந்து நான் கிரனேட் வந்து பெட்டு இப்போ வந்து கிரனேட் பெட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஜோனில் நம்ம டீம்மேட் நம்மளை ஹீல் பண்ணி விட்டாருன்னா வைங்களேன், மேலேருந்து இறங்கும் போது ஃபால்கோ இல்லைன்னா மற்ற எந்த பெட்டு வச்சிருந்தாலும் அடி விழுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கிரனேட் பெட்டு வைக்கிறது இல்லை. கிரனேட் பெட்டு வச்சு விளாண்டோன்னா வைங்களேன், இந்த மேட்ச்சு அந்த இடத்துல ஒரு 4-5 கில்லாச்சும் அடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து எல்லா எனிமையுமே அடிச்சிருக்கலாம். கிரனேட் பெட்டு இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட நான் மிஸ் பண்ணிவிடுவேன். எந்த நேரம் முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி பாருங்களேன். சரி இங்கே நம்மக்கிட்ட டோக்கன் இருக்கிறதா, டோக்கன் இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம எதனா வாங்கிக்கலாம்டா. நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அந்த டோக்கன் வச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜோன் சரியாக பண்ண போகிறதில்ல. நமக்கு இனிமேல் டோக்கனும் தேவையில்லை. நம்ம டீம்மேட்டையும் ஹீல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கில் அடிச்சா போதும்டா. கில்லும் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. போய் அடிச்சா போதும்டா. ஃபுல் ப்ளஸ் ஆகிடும்னு நினச்சி நான் பார்த்தீங்கன்னா விளாண்டுருப்பேன். சரி நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீட்டு மேலே எனிமி இருப்பான்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த வீட்டு மேலே இருந்த எனிமி முன்னாடியே போயிட்டானா என்ன இடமும் தெரியல. சரி நம்ம மான்ஸ்டர் ட்ரக்கு போடலாம். லான்ச் பேடு இருக்குது, தேவையில்லாத ஐட்டத்தை எல்லாத்தையுமே போட்டுடலாம். லான்ச் பேட்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் லான்ச் ஜோன்லான்ட்டு. சரி நான் பார்த்தீங்கன்னா லான்ச் பேடை வச்சு நம்ம ஜோனுக்கு போயிடலன்னா நான் பண்ணேன் டக்கு லான்ச் பேடில் ஜோனுக்கு போயிடுவேன். லான்ச் பேடில் ஜோனுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரனேடு போகிற சம்பவத்தை ஆரம்பிச்சிடுவேன். சரி இது மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிற 8 கிரனேடையும் அதில் போட்டு தரலாம்னா நான் பார்த்தீங்கன்னா கிரனேடு போட ஆரம்பிச்சிடுவேன். இங்கே பாருங்களேன், கிரனேடு பெட்டு மட்டும் இருந்ததுன்னா அந்த இடத்துல நான் வேற லெவலில் முன்னாடி போட்ட கிரனேட்லேயே எவ்வளோச்சும் டவுன் ஆகிடுவான். சரி இருக்கிற கிரனேட் எல்லாத்தையும் போடலாம். டேமேஜ் வேறு ஆகிட்டு இருந்தா டக்குன்னு போடுறான், உணர்த்தி விடாதான்னு பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் போட்ட கிரனேட் எல்லாமே டேமேஜ் உள்ள ஒன்றும் இல்லை. கடைசி கிரனேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வந்துடும். சரி ஃப்ளாஷ் ஃப்ரீஸையும் தூக்கி போடலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா கண்ணாமல் ஃப்ளாஷ் ஃப்ரீஸையும் தூக்கி போடுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். கையில் இருக்கிற எல்லா கருமத்தையும் தூக்கி போடு, எதையும் வச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவோம். இன்னொருத்தவங்க இவனை பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துருவோம். டக்குனு டேக்ஸிலே போட்டு ஏறி அடிக்கலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா தாம்சன் எடுத்துட்டு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிருவேன். ஏறோடனே அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் டவுன் வச்சுட்டு டக்குனு கில்ல சீக்கிரம் பண்ணுறான்னு பார்க்கறதுல என் டீமேட் பார்த்தீங்கன்னா செத்துருவார். சரி அவரை ஒரு பக்கம் ஹீல் பண்ணிக்கலான்ட்டு பார்த்தா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி மாஸ்டர் ட்ரக்கில் செத்தேன். அந்தமாரி இந்த மேட்ச் சாகக்கூடாதான்ட்டு எப்படியாச்சும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் எடுத்துருவேன். சரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி வருவான். அவனை வைடாண்டி பண்ணி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சு இந்த டீமை பார்த்தீங்கன்னா வைப் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கில் அடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கில் அடிக்கதான் நினச்சிட்டு இருப்பேன். சரி எவ்வளோச்சும் இறங்குவானுங்க, நம்ம இறங்குற இடத்துல வெளியே தான் இறங்குவானுங்க, அப்படி இல்லைன்னா டாப்பில் இறங்குவானுங்க. சரி மூளை யூஸ் பண்ணானுங்கன்னா வந்து டாப்பில் கண்டிப்பாக இறங்க மாட்டானுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டாப்பில் ஜோனு கிடையாது, நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே தான் இறங்கி ஆகணும். அப்படிங்கிற மாதிரி யோசிச்சானா நம்ம அவன் பார்த்தீங்கன்னா ஜோன் வீட்டு மேலே இறங்க மாட்டான். வீட்டு மேலே இருக்கான்னு தெரியிட்டு போது அவன் பார்த்தீங்கன்னா கீழே தான் நின்று இருந்தான். சரி நம்ம ஓப்பன் கொடுப்பானா, நம்ம வேற எவ்வளோ ஹெட் அடிச்சிடலான்னு நினச்சி நானும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுப்பான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா ஓப்பனே தெரில, நம்மக்கிட்ட அடி வாங்குவான்னு பார்த்தா நம்ம அர்ஜென்ட் ரோட்டை போய் அடி வாங்கிடுவான். எப்படியும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என் டீமேட் நம்ம ஒரு கிலோ அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள 2 பேரும் ஆளுக்கு ஒரு கிலோ அடிச்சுட்டு இந்த மேட்சை போய் போட்டுருவாங்க. சரி விட அடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா என் டீமேட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். சரி இந்த மேட்ச் எவ்வளோ ப்ளஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நான் வியந்துட்டேன்.